சாஸ்திரங்கள் நமக்கு நிறைய நல்ல விஷயங்களை கொடுக்கிறது. என் அன்பான உறவுகளே, சாஸ்திரங்களை பற்றி தெரிந்து கொண்டு வருகிறோம். அடுத்த வாரத்திலிருந்து இன்னும் கொஞ்சம் ஆழமாக உள்ளே போகிறோம். இப்போ எல்லாம் மேம்போக்காக தான் வரோம். இன்னும் ஆழமாக நம்ம வெற்றிகளை நோக்கி உள்ளே போகிறோம். இப்போது தெய்வ அனுகிரகம் உங்கள் எல்லாருக்கும் கிடைக்கணும். அதுக்கு என்ன செய்யணும்? டெய்லி தெய்வத்தை வழிபாடு பண்ணால் போதுமா? கிடையாது. சில நடைமுறைகளை சரி பண்ண வேண்டும். நடைமுறைகளை சரி பண்ணால் தான் தெய்வ அனுகிரகம் கிடைக்கும். பொதுவாக வயசில் பெரியவர்கள் நிறைய விஷயங்களை சொல்லி கொடுக்குறாங்க. பொழுது போன வேலை என்ன சொல்கிறாங்க? சாயந்தரத்தில் குப்பையை கொட்டாத, டஸ்ட்பினில் இருக்கிற குப்பையை கொண்டு போய் குப்பை தொட்டியில் கொட்டிட்டு வராத அப்படின்னு சொல்கிறோம். ஏன் அப்படின்னு யாராவது அதை சிந்திச்சிருக்கோமா? அவங்கள்ட்ட காரணம் கேட்டால் முதல்ல அவங்க சொல்கிற வார்த்தை, மகாலட்சுமி போயிடுவா, மகாலட்சுமி போயிடுவா, சாயந்தரம் குப்பை கொட்டாது. இப்போ நமக்குள்ளே ஒரு சின்ன கேள்வி வரணும். காலையில் குப்பை கொட்டினா அப்போ மகாலட்சுமி போக மாட்டாளா? அது என்ன, சாயந்தரத்தில் குப்பை கொட்டினா மகாலட்சுமி போகிறா, அதே குப்பையை காலையில் கொட்டினா எப்படி நம்ம வீட்டில் இருப்பான்? நம்ம சிந்திக்கணும். அப்போ பெரியவங்க ஏதோ ஒரு யோசனையோடு தானே சொல்லியிருக்கிறாங்க. மகாலட்சுமி நம்ம வீட்டில் தங்கணுன்னா என்ன? நல்ல தன்மை, நல்ல செயல், நல்ல எண்ணம், நமக்கு பிடிச்சது நம்ம வீட்டில் இருக்கணும். அதான் மகாலட்சுமி. உங்களுக்கு பிடிச்சது ஒன்று நடக்குதுன்னா அது மகாலட்சுமி அங்கே இருக்கான்னு அர்த்தம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்கு பணம் கிடைக்குதுன்னா மகாலட்சுமி இருக்கான்னு அர்த்தம். உங்கள் வீட்டில் பிடிச்ச மாதிரி சிரிக்கிறீங்கன்னா மகாலட்சுமி இருக்கிறான்னு அர்த்தம். அவ்வளோதான். இப்போ இந்த மகாலட்சுமி உங்களுக்கு தங்குறா அப்படின்னா, இந்த லட்சுமி கடாட்சம் வேணும்னா சாயரட்சியில் குப்பை கொட்டாதுன்னா. இதுக்கு அறிவியல் பூர்வமாக ஒரு காரணம் இருக்குது. எப்படின்னா, நம்ம ஆன்மீகவாதிகள் எல்லாமே பெரிய அறிவாளிகள். நம்ம காலையில் என்ன பண்ணுவோன்னா, வீட்டில் பொழுது நேரங்களில் ஏதாவது ஒரு பொருளை அங்கங்கே வச்சுருவோம், மறந்துடுவோம். அவசரத்தில் எங்கேயாவது வெளியில் போகிறது, நகை, ஏதாவது முக்கியமான பொருட்கள், ஒரு இது தேவைன்னு எடுத்து வச்சுருப்போம், அன்றைக்கே அதுமாதிரி தூக்கி போட்டிருப்போம். இதையெல்லாம் குப்பையில் கொண்டு போய் கொட்டியிருப்போம். கொட்டிட்டோமா? குப்பை தொட்டியில் கொண்டு வச்சுருக்குறோம். இப்போ குப்பையை கொண்டு கொட்டிட்டோன்னு வச்சுங்க, கொட்டினாலும் குப்பை தொட்டியிலேயே அது இருந்தாலும், கொட்டாமல் வச்சுருந்தாலும், இதை வச்சாச்சு, முடிஞ்சிருச்சு. சாயரட்ச தூங்க போகிறோம். நல்லா சாப்பிட்டுட்டு தூங்கும்போது எப்பயுமே முதல் தூக்கம் நல்லா வந்துடும், டக்குன்னு தூங்கிடுவோம். இல்லைன்னா முதல் தூக்கம் வராதவங்களுக்கு ரெண்டாவது தூக்கம் வரும். அப்போ அந்த முதல்ல தூங்கிட்டாங்கன்னா டக்குன்னு ஒரு முழிப்பு வரும். இந்த பொருளை எங்கே வச்சேன்? ஒரு ஞாபகம் வரும். காலையிலேருந்து அந்த ஞாபகமே வந்திருக்காது. திரும்பி போய் தேடி கீடி பார்த்தா எங்கேயுமே கிடைக்காது. ஆஹா, அது குப்பைக்கு போயிடுச்சு, குப்பை தொட்டிக்கு போயிட்டு முடிஞ்சு போச்சு. திருப்பி போய் ராத்திரியில் குப்பை தொட்டியை தேட முடியுமா? எங்கே குப்பை கொட்டணும் அதுக்குள்ளே அங்கே கோழி சீச்சிருக்கும், இல்லை நாய் ஏதாவது எடுத்துன்னு போயிருக்கும், எது வேணாலும் இல்லை, குப்பைக்காரவங்களே எடுத்துன்னு போயிருப்பாங்க, என்ன வேணாலும் நடந்திருக்கும். எது நடந்ததுன்னு கண்டுபிடிக்க முடியாது. இதே நீங்கள் காலையில் அந்த குப்பையை கொட்டும்போது, அந்த ராத்திரி தான் அந்த யோசனைகள் வந்திருக்கு இல்லையா, காலையில் அதை ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு தான் குப்பையை கொட்டுவாங்க. அதனால தான் மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு ரெண்டாக போட்டுக்குன்னு சொல்கிறாங்க. நம்ம ரெண்டாக பிரிச்சுட்டோம்னா ஈஸியாக இருக்கும். அதனால் குப்பை தொட்டியை 2 தொட்டி நம்ம வீட்டில் வைக்கணும். சாயந்தர நேரம் இந்த மாதிரி குப்பையை கொட்டிட்டோம்னா டக்குன்னு கொண்டு போய் ஏதாவது விட்டுட்டோம்னா திருப்பி அந்த லட்சுமி கிடைக்குமா? அதுதான் லட்சுமி. நமக்கு முக்கியமான விஷயங்களை விட்டுருவோம். இப்போ பரீட்சை எழுதுறீங்க, சில பிள்ளைங்க பார்த்திங்கன்னா இப்போ எக்ஸாம்லாம் வருது. அந்த எக்ஸாம்லாம் எழுதும்போது, இந்த புத்தகம் நான் எக்ஸாமே எழுதிட்டேன், இனிமேல் இந்த புத்தகமே எனக்கு தேவையில்லை அப்படின்னு தூக்கி போட்டிருப்பீங்க. திடீர்னு கவர்மெண்ட்லேருந்து உங்களுடைய எக்ஸாம்லாம் ரத்து பண்ணப்பட்டாச்சு, மீண்டும் எக்ஸாம் அப்படின்னா மீண்டும் அந்த புத்தகத்தை தேடுவீங்களா, தேட மாட்டிங்களா? சில பேர் கையெல்லாம் கடைக்க அனுப்பியிருப்பீங்க. அப்போ இந்த தொந்தரவே இனிமேல் வேண்டாம், தூக்கி எரிஞ்சாச்சு, இனிமேல் அது வேண்டாம்னு முடிவு பண்ணிப்பீங்க. சில பேர் இனிமேல் அந்த புத்தகம் வேண்டாம்,
யாருக்காவது நம்ம கொடுத்துருவோம் அப்படின்னு கொடுத்துருப்போம். இப்போ எக்ஸாம் ரத்து, கவர்மெண்ட் சொல்லிடுச்சு, இப்போ திரும்பி உடனடியாக படிக்கணும். இப்போ அந்த புத்தகத்தை என்ன பண்ணுறது, கொடுத்தவன்ட்ட வாங்கவும் விருப்பம் இருக்காது. அதையாவது வாங்கிடலாம். நம்ம கைலாங்கடையில் போட்டிருந்தா எப்படி இருக்கும், வாங்க முடியாது. புரியுதா? அப்போ என்ன பண்ணணும், கொஞ்சம் நாளைக்கு அது நம்ம வீட்டில் தான் இருக்கணும். இவ்வளோ தான் லக்ஷ்மி. இதுதான் நான் உதாரணமாக சொல்கிறது. அப்போ சாயரட்ச நேரம் நம்ம பொருட்களை கொடுக்கக்கூடாது, வெளியில் தூக்கி எறியக்கூடாது. நைட்டில் தான் நமக்கு யோசனை என்ன வரும், இதை இன்னொரு இப்படி யூஸ் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு இரவு பொழுதில் தான் யோசனை வரும். அதனால தான் நம்ம சொல்கிறது, இரவு நேரங்களை நம்ம நிசப்தமாக நமக்கு பிடிச்ச மாதிரி அதை கொண்டு போகணும். அதனால தான் இரவு நேரங்களில் தூங்குறதுக்கு முன்னாடி அளவான சாப்பாடு சாப்பிடணும், நிறைய சாப்பிடக்கூடாது. ராத்திரியில் நிறைய பேர் ஃபுல்லாக வயிறு கட்ட சாப்பிடுவாங்க. அப்படி வயிறு அதுக்கு பிறகு சாப்பிட்ற இடம் இல்லாத அளவுக்கு இருப்பாங்க. அப்படி சாப்பிடாதீங்க. இரவில் மட்டும் ரொம்ப சாப்பாடு கம்மியாக சாப்பிடுங்க. தேவையான பசிக்கு சாப்பிடுங்க. வெதுவெதுப்பான நீர் குடிங்க. ஏதாவது ஒரு சுவாமியோட ஸ்லோகத்தை கேளுங்க. ஒரு மனசார மந்திரத்தை மதியில் ஏற்றுங்க. அறிவுபூர்வமாக அதற்குள்ளே ஏற்றி பதிவு பண்ணி வைங்க. அப்புறமா ரிலாக்ஸாக நீங்கள் உறங்க போனீங்கன்னா மென்டல் சப்போர்ட் நிறைய கிடைக்கும். அப்போ தெய்வம் நமக்கு பரிபூர்ணமான அனுகிரகத்தை கொடுப்பார்கள். அவ்வளோதாங்க. இந்த மாதிரி விஷயம். இது ஒரு ஜாதகத்தில் 4வது வீடு நல்லா இருந்ததுன்னா தாயார் உடல்நிலைகள் நல்லா இருக்கும். தாயார் ஸ்தான், தாய்கிட்டேருந்து சாபம் வாங்காமல் இருக்க முடியும். 4வது வீடு சரியாக இருந்ததுன்னா தாய்கிட்ட, பெற்றவங்கள்ட்ட சாபம் வாங்காமல் இருப்போம். முதல் விஷயம் தாய் தான். அதுமாரி தாய் சொல்ல தட்டாமல் இருப்போம். பெரியவங்க சொன்னால், தாய் சொன்னால் கேட்கணும். அம்மா சொல்லுவாங்க, நமக்கு பிடிக்காது. அம்மா சொல்லும்போது அது அறிவுரையாக இருக்கும். அதே கட்டினவ சொன்னால் அது வேத வாக்காயிடும். இதுதான் அம்மாவுக்கும் கட்டினவளுக்கும் உள்ள வித்தியாசம். ஏன்னா அம்மாவிட்ட கண்டிஷன் இருக்காது. இந்த பெரிய பெரிய ஆஃபர்லாம் போட்டிருப்பாங்க, கீழே போட்டிருப்பாங்க ஒரு வரி, சின்ன வரி, கொஞ்சம் எழுத்தே கண்ணுக்கே தெரியாது. என்னை விட கண்ணாடி நல்லா போட்டுக்கிட்டா தான் தெரியும், கண்டிஷன் அப்ளை அப்படின்ட்டு. அம்மாக்கிட்ட அது கிடையாது. எங்கே தேடினாலும் கண்டிஷன் நோ அப்ளை, அது மாதிரிலாம் ஒன்றும் தேவையில்லை. ஆனால் கட்டின மனைவிக்கிட்ட, கட்டின கணவன்கிட்ட கீழே கண்டிஷன் அப்ளைன்னு இருக்கும். அது நமக்கே தெரியாது. அதனால தான் தாய் உறவை நேசிக்கணும். தாய்கிட்ட எதையாவது ஒன்றுனா கேட்டுக்கணும், தெரிஞ்சுக்கணும். அந்த உறவை விடக்கூடாது. ஆனால் சில இடங்களில் தாய் உறவே எனக்கு வில்லங்கமாக இருக்குன்னா 4வது வீடு சரியில்லைன்னு அர்த்தம். லக்னத்துக்கு 4வது வீடு சரியில்லைன்னா தாயோடைய உறவு சரியில்லை. மாமன் வழி தாய் உறவுகள், தாய், இதெல்லாம் ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். நம்மளை என்ன பண்ணுவாங்கன்னா மன உளைச்சலுக்கு ஆளாக்கிடுவாங்க. ஸோ இப்போ சாஸ்திரங்கள், சம்பிரதாயங்கள், லக்னத்தில் இருக்கக்கூடிய கட்டங்கள், இதெல்லாம் நம்ம வாழ்க்கையை சரியாக தீர்மானிக்குது. அது சரியாக பார்த்து கொள்ள வேண்டும். இதுக்கு தான் என்ன பண்ணணும், பெரியவர்களோட வார்த்தை சின்ன விஷயமாக அதை உதாரணமாக தூக்கி எறியாமல் அதை நல்ல விஷயமாக மனசில் பதிவு பண்ண வச்சா நம்மளோட வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், மேன்மையாக இருக்கும், தெய்வ அனுகிரகம் இருக்கும், நம்ம எதிர்பார்க்காத விட சந்தோஷம் இருக்கும். இப்போ 4வது இடத்துல எனக்கு சாதகமாக இல்லைங்க, கிரகம் சாதகமாக இல்லை, நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா அதுக்குரிய பரிகாரத்தை பண்ணுங்கள். ஏன்னா தாய் சாபம் இருந்ததுன்னா நம்மளால் வாழ முடியாது, ரொம்ப சிரமம். அதே மாதிரி தாயாரோட உடல் நலங்களில் கெடுதி ஏற்படுதுன்னா அதில் நமக்கு பாதகம் ஏற்படும். அதனால் இதெல்லாம் ரொம்ப கவனமாக நம்ம பார்க்கணும். அதனால் ஒரு மனுஷனுடைய சொத்து பந்தங்கள், நமக்கு தேவையான ஒரு விஷயம் கிடைக்கணுன்னாலும் 4வது இடம் நமக்கு அமையணும். இன்னும் சொல்லப்போனால் உங்கள் வாழ்க்கையில் எதையும் இழக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவர்கள் 4வது இடத்தை நம்ம செக் பண்ணிக்கணும். நல்லது நடக்கும். மீண்டும் உங்களை ஒரு அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு கல்வி, பதவி, யோகம், தொழில் வளர்ச்சி பெருக, ஜாதகம், வாஸ்து, திருமண பொருத்தம் பார்க்கவும், பிரசன்னம் கேட்கவும். பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம். தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 7904137178.